அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலவற்றோடு இணைத்து குர்ஆனிலே பேசுவது வழக்கம். அகீமுஸ் ஸலாஹ் வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகையை சொல்லுகின்ற இடங்களில் ஜகாத்தையும் சேர்த்து சொல்வது அல்லாஹ்வுடைய வழக்கம். இவ்வாறு உலக வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது ஆகிரத்தினுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் சொல்லுவது வழக்கம். இவ்வாறு பலவிதமான ஈமானையும் அமலே சாலிஹாத்தையும் அல்லாஹ் சேர்த்து சொல்வான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். அதே போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்பானியை பற்றி பேசுகிற போதும் தொழுகையோடு இணைத்து குர்பானியை பேசுகிறான். அன்ஆம் என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியிலே பேசுகிறான். நபியே நீர் கூறுகிறார்கள், குல் இன்ன ஸலாத்தி, நிச்சயமாக என் தொழுகை, வ நுசுகி என்னுடைய குர்பான் என்ற பலியிடல், வ மஹ்யாய என்னுடைய வாழ்க்கை, வ மமாத்தி என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமாகும். லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த இணையும் இல்லை. வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன், இவ்வாறு நான் சொல்வதற்கு தான் ஏவப்பட்டிருக்கிறேன், ஆணையிடப்பட்டிருக்கிறேன். மேலும் வ அன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவனாகவும் இருக்கிறேன் என்பதாக நபியே நீர் கூறுகிறார். இந்த இடத்திலே இன்ன ஸலாத்தி வ நுசுகி, என்னுடைய தொழுகையும் பலியிடலும் என்று அல்லாஹ் தஆலா குர்பானை இணைத்து பேசுகிறார். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிய குர்ஆனிலே மிக சிறிய சூரா. அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நபியே, உங்களுக்கு கௌஸர் என்ற தடாகத்தை தந்திருக்கிறோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நபியே, உம்முடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வை தொழுவீராக, வன்ஹர் மேலும் குர்பான் கொடுப்பீராக. ஆக இந்த ரெண்டு வசனங்களிலும் நாம் பார்க்கிறோம், குர்பானியை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது தொழுகையை பற்றியும் குர்பானியை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைத்து பேசக்கூடிய வசனங்களை இங்கே நாம் பார்க்க முடிகிறது.